இப்போ எனக்கு வந்து ஒரு எதிரி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த எதிரிக்கு என்னை அழிக்கணும், அந்த எதிரி என்னோட வளர்ச்சிக்கு எடுக்கணும், எனக்கு ஏதாவது பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு இடத்துல போய் மாந்திரிகம் பண்ணுவான். காளியின் சக்தி அப்படின்னா உன்னையும் வெட்டிடுவான், எனக்கு செய்வனை பண்றான் பாத்தியா. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், நீ வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும், உன் வாழ்க்கையில குழந்தை குட்டி பெற்றுக்கணும், உன் வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை வாழணும்னா எப்பேற்பட்ட செய்வனை மோகினி, பேய், பிசாசு, பில்லி, சூரியம், ஏவல், உலகத்துல என்னென்ன இருக்குது அத்தனையும் மண்ணோட மண்ணாக்கிடுவா இந்த அம்மா. ஏன்னா இந்த இடத்துல மகா காளி கிட்ட வந்து அந்த பரிகாரம் பண்ணும் பொழுது என் கையால் அந்த கோழி எடுத்து இப்படி நிற்பம் பாருங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக போராடி 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 தோக்குறோம்னு வச்சுங்க, நீங்க காளிக்கிட்ட வச்சுங்களேன், வெஸ்டங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க கல்கத்தா காளி ஒரு வீட்லயுமே விநாயகர் எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி காளியை வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல குடும்பத்துல கல்யாணம் ஆலியா, குழந்தை குட்டி பெற்றுக்கலையா, அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில இல்லையா, ஃபர்ஸ்ட் யாருக்குமே காளினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காளினா யாரு, அந்த அம்மாவோட சொரூபத்தை கூட யாருமே தெரியாது. நீங்க பாருங்க, எந்த ஒரு வழிபாடையுமோ நம்ம நித்ரையோட ஸ்ரதையோட பக்தியோட விரமிருந்து பண்ணும் பொழுது அதோட பலன் 100% உண்மையிலே சத்தியமா சொல்ற சக்தியோட. இப்போ எங்களுக்கு முதல் கோவில் பார்த்தீங்கன்னா மயானம் மட்டும்தான். நாங்க அதுக்கப்புறமா தான் GRT Jewelers. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc, Yoga, apply now. வணக்கம். பேய், பிசாசு, மோகினி, குட்டிச்சாத்தெல்லாம் சொல்றாங்களே, இது நாலுமே வேற வேறையா? ஆக்சுவலி இதெல்லாம் யாரு என்ன பண்ணும்? நம்ம மாந்திரிகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பேய், பிசாசு, மோகினி அத்தனையுமே வந்து கெட்டத்தோட சக்திகள் தான். பட் ஆனா பிரயோகங்கள் தான் வித்தியாசப்படும், வேறுபடும். பிரயோகங்கள் என்பது ஒருத்தவங்க இவங்களெல்லாம் வச்சு அழிக்கிறதுக்கு முற்படுவாங்க. புரியுதா? இப்போ நிறைய பேர் வந்து என்ன தவறு பண்றாங்க, என்ன தவறா நினைச்சுக்கிறாங்க, காளியை வச்சுதான் எல்லாமே அழிப்பாங்கன்னு. அது முற்றிலும் போய். அம்மா வந்து கருணையே வடிவானவன். கருணைனா கருணை அத்தனை. அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம்னா ஓடி நிக்கிறவ சண்டி அவ எப்பவுமே வந்து ஒரு அழிவின் பாதையில யாரையுமே வந்து விட மாட்டான். அதுக்கு அம்மா வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டான். ஆனா அம்மாவோட அந்த பிரயோகத்தோட பலம் இருந்தால்தான் பேய், பிசாசு, மோகினி, யக்ஷினிகள் போன்ற துத்தமான தேவதைகள் நம்மளுக்கு அடங்கி நிற்கும். இல்லைன்னா நம்மள அடிச்சு தின்னுடும், அது நம்மள அடிச்சு காலி பண்ணிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பத்ரகாளியோட வழிபாடுல நம்ம வந்து வச்சிருக்கணும். பத்ரகாளி கிட்ட இருக்கும்போது அதுங்கெல்லாம் பயந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அப்ப நம்ம செய்யற வேலைகளை போய் செஞ்சுட்டு வரோம். நம்ம ஒருத்தவங்க இடத்துல வந்து செய்வனை பண்ணுறாங்க, போய் என்னன்னு பார்த்துட்டு வா, எனக்கு அந்த விஷயத்துல என்னன்னு தெரியலன்னா உடனே ஓடி வந்து நிற்கும், உடனே சொல்லும் நம்ம கிட்ட. ஆனா இதே அம்மா இல்லைன்னா என்ன பண்ணோம், நம்ம டைரக்டா அதை பிரயோகம் பண்ணும் பொழுது நம்மள பல அடிச்சு நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டோம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காளி தேவைப்படுறா. புரியுது உங்களுக்கு? காளி அம்மா அதுக்காக தான், பத்ரகாளி, மகா காளி அதுக்காக. அதனால்தான் வந்து பிரேத, பூத, பிசாசுகளோட அம்பிகை பவனி வர்றதாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி மாந்திரிகத்துல இருக்கிற நாங்க இந்த அம்பாள் பாதத்துல என்னைக்குமே வந்து இருக்கிறோம். ஒரு பாதுகாப்பு தான். ஏன்னா அம்பிகையோட கருணை இருந்தால் மட்டும்தான் அவங்களாம் நம்ம கிட்ட வாழ ஆட்ட முடியாது. அதே மாதிரி வரவங்களுக்கு பல பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க முடியுது. பேய் என்பது வேற யாருமே இல்லை, இந்த அகாலமான ஆத்மாக்கள். இந்த ஆத்மா வந்து சரீரம் இல்லாம சுத்தின்னு இருக்கும். அதுங்களுக்கு வந்து தன்னோட வேலைகளை, இச்சைகளை பூர்த்தி பண்ணதுக்காக அவங்கவுங்க மேல போயிட்டு ஏறிக்கின்னு ஆடிக்கின்னு அவங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கின்னு அவங்கள துன்பப்படுத்திக்கின்னு துயரப்படுத்திக்கின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்லி ஆகிறது தான். பட் ஆனா பூத, பிரேத, பிசாசுகள் இருக்குல்ல, இப்போ மோகினிகள், இதெல்லாம் வந்து ஏவலால தான் செய்ய முடியும். ஏவல் செய்வனை செய்யும் பொழுது அது ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தங்க குடும்பத்திலே சர்வநாசமாக்கி மரணத்தை கொண்டு வந்து ஈஸியா அவங்க கதையை முடிச்சிடும். மோகினிலாம் என்ன பண்ணணும்னா இதுல வந்து அது போய் ஆண் மேலதான் ஃபர்ஸ்ட் போய் ஐக்கியமாகும். அப்ப அந்த ஆணோட உடம்புல போகணும்னா அந்த ஆணோட உடம்புல ரத்தத்தை வந்து அது வந்து உரிய ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த ஆண் மகன் அப்படியே நாள் குறுக்கி கடைசியில எலும்பும் தோல்மா செத்து போயிடுவான். அந்த உயிரை அது எடுக்கிறவருக்கும் விடாது. அதே மாதிரி என்ன பண்ணுன்னா உன்னை சுத்தி இருக்கிற அத்தனையுமே உனக்கு நெகட்டிவ் ஆக்கி விட்டுரும். உனக்கு எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு எதுவுமே தோணாது, எதுவுமே செய்ய முடியாது. உன் ரத்தத்துல கலந்து உன்னோடவே இருந்து எல்லாமே பண்ணும். அதே மாதிரி அப்போ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும்? அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும், தாராளமா முடியும். அதுக்காக தான் மகா காளி. இப்போ
பிரயோகங்கள் மூலமா தான். எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து அது ஏவப்பட்டு ஒரு குடும்பத்தை வந்து சர்வநாசம் ஆக்கி அங்க உட்கார்ந்து குடியேறி இருக்குதோ, அதே மாதிரி நம்ம கிட்ட வரும்போது பத்ரகாளியோட பிரயோகத்தை தான் நம்ம அனுப்ப முடியும். அப்போ காளி அங்க போய் நிற்கும் பொழுது அதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடும், பயம் வந்துடும். அப்ப அந்த பிரயோகத்துக்குள்ள வரும்போது அது எங்கிருந்து வந்து நம்ம அங்கேயே அமுச்சு விட்டுருவோம். நல்லா புரிஞ்சுங்க, இதுங்களுக்கெல்லாம் அழிவில்லை. ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி பேய் பிசாசு மோகினிகளுக்கு அழிவே கிடையாது, அழிவு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இனி இந்த இடத்துல வராத அளவுக்கு நம்ம கட்டுப்போட்டு அதுங்களை எங்கேயாவது வந்து சம்காரம் பண்ணி எங்கேயாவது அடிச்சு துரத்துருவா இந்த அம்மா. ஒரு தடவை பத்ரகாளியோட நிழல் உங்க மேல பட்டுடுச்சுன்னா, அந்த அம்பியோட பூஜை உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த அம்பாள் கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் வரைக்கும் எந்த கெட்ட சக்தியும் உங்களை தொடர்ந்து யோசிக்கும். இதுதான் காளியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. காளியின் வழிபாடுல இருக்கிற முக்கியமான ஒரு பலம் என்னன்னா ஸ்மசானம், மயானம். இவங்களாலெல்லாம் வந்து மயானத்துல போய் வாழ முடியாது. இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த பேய் பிசாசு, இந்த மோகினிகள், இவங்களால வந்து சுடுகாட்டுக்குள்ள போவாதுங்க. ஏன்னா அம்மா வந்து அங்க ரௌதர ரூபத்துல நிப்பா, அங்க வந்து சுடலமாறன் இருப்பார், அங்க வந்து காலபைரவர் வீட்டு இருப்பார். அதனால இவங்களோட ஆட்டம்லாம் சுடுகாட்டுக்கு வெளியவும் எல்லாம் மத்த இடத்துலயோ இல்ல மத்த மந்திரவாதிகள் வந்து இவங்களை வந்து கையில வச்சு எல்லாமே எல்லா இடத்துக்கும் வருவாங்க. கோயிலுக்கே வருவாங்க, வீட்டுக்குள்ள என்ன கோயிலுக்கே போவாங்க. அதுங்களுக்கெல்லாம் தடுக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு பிறவியின் சாபத்தால வந்துருவாங்க அவங்களாம். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த பிரயோகத்துக்குள்ள வரும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இனிமேல் நம்ம போய் அந்த நபரை தொட்டாலோ இல்ல அந்த குடும்பத்துக்குள்ள போய் நம்ம வேலையை காட்டணும் நம்மளால அம்மா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். அந்த பிறவியை வந்து அழிச்சிருவான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அதுங்க ஓடிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து மாந்திரிகத்துல பல கட்டமைப்புகள் உண்டு. இப்போ அதனாலதான் வந்து மந்திர தந்திர யந்திர வித்தையில வந்து ஸ்மசானத்தை வந்து முதல்ல நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்போ எங்களுக்கு முதல் கோவில் பாத்தீங்கன்னா மயானம் மட்டும்தான். நாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊருக்குள்ள இருக்கிற கோயில்களை போய் கையெடுத்து கும்பிடுவோம். ஏன்னா அந்த வழிபாடு என்பது டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த வழிபாடுக்கு. ஏன்னா அந்த வழிபாடுல வந்து அம்பிகை சாந்த ஸ்வரூபமா இருப்பா, மகாலட்சுமியா உட்கார்ந்துருப்பா. ஆனா அவளே தான் இங்க ரௌத்ர ஸ்வரூபமா இருப்பா. அதாவது எல்லா இடத்துலயுமே சாட்டையோட அம்பாள் உட்கார்ந்து இருப்பா ஐதீகம். அதாவது யமன் கையில இருக்கிற அந்த பாசமும் அம்பிகை கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை உடனே அவன் வந்து பஸ்பமாக்கிடுவான். சான்ஸே கொடுக்க மாட்டான். அதாவது காளிக்கு என்னன்னா, நீ தப்பு பண்ணதுதான், நீ வந்து நான் வரேன்னு தெரிஞ்சு நீ ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி நிக்கிற போ சொல்லிட்டு அம்மா கிளியர் பண்ணி விட்டுருப்பான். சோ அதனாலதான் காளியின் வழிபாடுல வந்து ரொம்ப உச்சகட்டமான வழிபாடு வந்து ஸ்மசான வழிபாடு. நினைக்கிறேன் இப்ப சாந்தமான தெய்வத்தை வழிபடும் பொழுது மனசு சாந்தமா இருக்கும், ஆனா நமக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே சில இது நடந்துகிட்டு இருக்கும். ஆனா காளி மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது நமக்கு சில அதிரடியான விஷயங்கள் நடக்கும், ஆனா ஒரு மனசு நிம்மதி இல்லாம இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதான்? கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு வழிபாட்லையுமோ நம்ம நித்ரையோட ஸ்ரதையோட பக்தியோட விரமிருந்து பண்ணும் பொழுது அதோட பலன் 100% உண்மையிலே சத்தியமா சொல்ற சக்தியோட பல மடங்கோட நம்ம வந்து ஒன்றும் இல்லை. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்து 54 சக்தி பீடங்கள் இருக்கு. இந்த 54 சக்தி பீடங்கள் யார் நிறுவனது? சரிதேவி தட்சிணோட மகாராஜாவுக்கு மகளா பிறந்து அவ வந்து மனித பிறவி எடுத்தான். அந்த சாபத்தால அம்பிகை மனித பிறவி எடுத்து அந்த மனித பிறவியோடவே அப்படியே சிவனை வந்து கல்யாணம் பண்ணி பல பிரச்சனைகள் நடுவில் அம்பாள் வந்து அக்னி குண்டத்துல சாம்பல் ஆகி அவதான் முதல் வந்து சூசைட் அட்டன் பண்ணது. அக்னியில வந்து அக்னி பிரவேசம் பண்ண அம்மா. அதுல வந்து பஸ்மா. அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, 54 துண்டுகளா வந்து அம்பாளோட உடம்ப வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து சங்கத்தை துணு ஆக்கிட்டாரு. அப்ப துணு ஆக்கும்போது அந்த சக்தி பீடங்களை நிறுவனது யாரு? அந்த பரமேஸ்வரன், பரபிரம்மம். புரியுதா? அந்த பரமேஸ்வரன் தான் அந்த சக்தி பீடத்துல ஸ்தாபிச்சாரு. அப்படி இருக்கும்போது அதோட பலமும் அதிபயங்கரமான பலம். நான் சொல்றது சக்தி பீடங்களை சொல்றேன். சோ அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் எங்கேயுமே வந்து கால் வைக்க முடியாது. அம்மா அழிச்சு பஸ்பமாக்கிடுவா. ஏன்னா ஒரு சக்தி பீடத்துக்குமே ஒரு கால பைரவரை சுவாபித்தார். அவரோட அம்சங்களை வந்த ஒரு சக்தி பீடத்துல கால பைரவர் நிக்க வச்சார் காவலா. அந்த மாதிரி சக்தி பீடங்கள் உள்ள தெய்வங்களை நம்ம வழிபடுறோமா? இன்னைக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சக்தி பீடங்கள் எங்க இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்துல இருக்கிற கோயில்லையோ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலோ சும்மா நம்ம போயிட்டு வந்துருக்கிறோம். பட் ஆனா நம்ம போறது வேணாம்னு சொல்ல தப்புதான். பட் ஆனா யாருக்காவது அந்த கோவில்ல 6 கால பூஜை நம்ம சரியா பண்றோமா? அந்த அம்பிகைக்கு திருவிழா கரெக்டா பண்றோமா? அந்த அம்மாவுக்கு பூஜைகள் கரெக்டா பண்றோமா? கிடையாது. நம்மளோட இஷ்டத்துக்காக ஒரு கோயிலை கட்டி வச்சுன்னு உட்காந்து நிற்கிறோம். அதான உண்மை. ஆனா எத்தனை பேர் வந்து சக்தி பீடத்துல போய் கால் வச்சுக்கலாம்? அப்பதானே அந்த சக்தியை உணர முடியும். இப்போ நான் வழிபடுறது மகா காளி, மூகாம்பிகை. மூகாம்பிகை யாரு? 54 சக்தி பீடத்துல முதல் சக்தி பீடமே அவதான், அர்த்தநாரி பீடம். இந்த அம்மைக்கு ரௌத்ர பீடம்.
அப்போ இதோட சக்தி எப்படி இருக்கும்? அந்த அம்பிகை அங்கிருந்து நம்ம வர வச்சு அங்கிருந்து கொண்டு வந்து அந்த மண்ணை எடுத்து வந்து அங்கிருந்து பூஜை பண்ணதால அந்த பலம் நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்க கிடைக்கும். பொதுவா காளியை வழிபடுறவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா? கண்டிப்பா போய், அதாவது காளி வந்து மங்களம். காளி தேவி தான் சகல தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். அதாவது தட்சிணா காளின்னு சொல்லுவாங்க, தட்சிணேஸ்வரி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி நிறைய வதந்திகள் இருக்கு இந்த அம்மா மேல. ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருக்குமே காளினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காளினா யாரு, அந்த அம்மாவோட சொரூபத்தை கூட யாருமே தெரியாது. இங்க பாருங்க, சிவனோட நிக்கிறது மட்டும் இவதான் மகா காளியே, மகேஸ்வரி இவதான், பரபிரம்ம ஸ்வரூபிணியே இவதான், ஆதியும் மந்தமும் இல்ல பரமேஸ்வரன் ஐக்கியமான பாருங்க. அப்பவே சகலமா அவ்வளவு ஐக்கியமாயிடுச்சு. வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க கல்கத்தா காளி ஒரு வீட்லயுமே விநாயகர் எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி காளியை வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல குடும்பத்துல கல்யாணம் ஆலியா, குழந்தை குட்டி பெத்துக்கலையா, அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில இல்லையா, இந்த சாவு வாழ்வு இல்லையா, எல்லாமே தானே இருக்குது. அப்ப எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது நம்பிக்கை. ஆனா நம்ம நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி வந்து பயம் காட்டி சின்ன வயசுல வந்து இதுக்கு என்னன்னா, இப்ப அந்த காலத்துல வந்து டிவி படம்லாம் பார்த்துருப்போம், இந்த ஜெகன்மோகினி படம், இந்த நிறைய சாமி படத்துல பார்க்கும் பொழுது அங்க மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா காளியை வச்சு எல்லாம் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை வந்து சின்ன வயசுல எல்லாரும் பார்த்து நம்ம மனசுக்குள்ள காளினா வந்து இந்த மாதிரி ஒரு எதையுமே வந்து கெட்டதான் செய்யும் போல இருக்குது. ஏன்னா கெட்ட அந்த நபர் செய்யற வேலையை வச்சு நம்ம அந்த அம்மாவை வந்து குறையா நினைச்சிடுறோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மை. ஆனா இந்த தெய்வம் மாதிரி ஒரு கருணை உள்ள தெய்வம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் மந்த தந்ததுக்குலாம் இந்த அம்மா வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் பக்கத்துல. ஆக்சுவலி தான் உண்மையும் கூட. ஆனா காளியை வீட்டுக்குள்ள வச்சு வழிபடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஆமா, அது செய்யக்கூடாது தானப்பா. ஏன்னு சொல்றீங்களேன், இப்ப உங்களுக்கு காளி குலதெய்வமா இருந்தால் நீங்க வழிபாடு பண்ணலாம், தப்பு கிடையாது. குலதெய்வம் இல்லாத ஒரு தேவியை எப்படி நீங்க வழிபாடு பண்ண முடியும்? உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியும்? இப்போ எல்லா இடத்துலயுமே காளியின் அம்சம் தான். இப்ப சமயபுரத்து மாதிரி காளியின் அம்சம். அப்ப காளியை எங்க வச்சு வழிபடுறது? சொல்லி முடிச்சிடறேன். மேல்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி காளியின் அம்சம், காளிகாம்பாள் காளியின் அம்சம், வடிவுடையம்மன் காளியின் அம்சம், எல்லாமே தட்சிணா காளியின் அம்சம் தான். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆதிபராசக்தி அவதான். ஆதிபராசக்தி வேற, காளி வேற கிடையாது. ஆதிபராசக்தியோட மகாசக்தி தான் மகா காளி. அப்படி இருக்கும் பொழுது அந்த சுரூபத்தை, அதாவது சுடுகாட்டு காளி, மயான காளி, மங்கா காளியை நம்ம தனியா தொடும் பொழுது, அந்த பிரயோகத்துக்குள்ள அந்த வழிபாடுக்குள்ள நம்ம போகும் பொழுது நீ தாராளமா போய் வழிபட்டுட்டு வரலாம். உனக்கு நன்மை மட்டும் தான் நடக்கும். தீங்கு ஒரு பாயிண்ட், ஒரு கடுகளவு தீங்கு வராது. உன் துஷ்டர்களை துஷ்ட நிக்கிரம் பண்ணிடுவா. உனக்கு சகல விதமான சௌபாகியத்தையும் அப்படி அள்ளி கொடுத்துருவா. உனக்கு எந்த மாதிரி சிக்கலுக்குமே சிக்கல் இல்லாம உனக்கு பொக்கிஷத்தை கொடுக்குற சக்தி மகாசக்தி. பட் ஆனா நம்ம எங்க யார போயிட்டு இது வரைக்கும் காளின்னு வழிபாடு பண்ணிருக்கிறோம்? பண்ணது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு சாமி மத்த தெய்வத்தை போயிட்டு காளி சுத்தி நிற்கும் கிடையாது. காளி கிட்ட யாரு உண்மையிலேயே வந்து கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு நடத்திக்கிறாங்க கிடையாது. கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தவறான ஒரு சிந்தனைகள், தவறான ஒரு பேச்சுக்கும் போது அப்ப அது அம்மா மேல குற்றமா அவங்க மேல குற்றமா? நிலையில்லாத வாழ்க்கையின் மேல நாம வச்சுக்கிற மோகத்தை வந்து சரி பண்ணி அந்த அதர்மத்தை அழிச்சு கர்மத்தை அழிச்சு நம்மளுக்கு தர்மத்தை போதிக்கிறவ மகாகாளி. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துமே சர்வசாதாரணமா எடுத்து கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக போராடி தோக்குறோம்னு வச்சுங்களேன், நீங்க காளிக்கிட்ட வச்சுங்களேன், இந்த அப்படி சொல்லிட்டு அப்படி வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நம்ம ஓடுற ஓட்டத்துல பல இன்னல்கள் இருந்தா கூட அந்த தடைகளை தன் கையாலேயே, ஐயோ குழந்தைகளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் கையாலேயே வந்து நீ இப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு அம்மா எங்க இருக்கிற உலகத்துல? அவ காளி மட்டும் தான். பில்லி சுனியம் ஏவி விட்டுருந்தாலும், பேய் பிசாசு குட்டிச்சாத்தனை ஏவி விட்டுருந்தாலும் காளிகிட்ட வந்தா சரியாயிடும். சரியாயிடும். ஆமா, அதனாலதான் நம்ம சுடுகாட்டுல நிக்கிறா. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சுடுகாட்டுல போய் வழிபாடு பண்ணிக்கிறோம் சொல்லுங்க. ஒருத்தர் உடம்புல மோகினி வந்துருச்சு அப்படின்னா காளி முன்னாடி வந்துட்டா, காளி முன்னாடி ஃபர்ஸ்ட் வர முடியுமா அல்லது காளி முன்னாடி வந்தாதான் அது சரியாகுமா? காளி முன்னாடி வந்தாதான் சரியாகும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னொரு உடம்புல குட்டிச்சாத்தான் இருக்கு, இன்னொரு உடம்புல மோகினி இருக்குங்கிற விஷயத்தை எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க? அன்கான்சியஸ் லெவல் ஃபர்ஸ்ட். அதாவது உன்னை நீ மறந்துடுவ. நீ என்ன பண்ற நாளவில் வந்து உனக்கே தெரியாது. ரொம்ப ஞாபக மறதி ஆயிடும். எல்லாருக்கிட்ட சண்டை போடுவேன், சச்சரவாகும், பிரச்சனை ஆகும், சூசைட் அட்டன் பண்ணுவேன், சம்பந்தமே இல்லாம தப்பான வேலைகள் பண்ணுவேன். அதெல்லாம் தான் ஐடென்டிபிகேஷன். இப்படி எல்லாம் இருந்தா அந்த உடம்புக்குள்ள குட்டிச்சாத்தானோ மோகினியோ பேய் பிசாசோ இருக்குன்னு எந்த குட்டிச்சாத்தான் மோகினி பேய் பிசாசு நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்ணதோட அதை விட சொல்ல முடியாத அளவுக்குலாம் எவ்வளவோ பேய் பிசாசுகள், எவ்வளோ விதமான வேதாளங்கள், எவ்வளோ விதமான பிரயோகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த குடும்பத்துல நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சாவு வரும். எல்லாமே வந்து ஒரு குடும்பம் என்பது சுபிட்சம். அந்த சுபிட்சமே மறைஞ்சு போயிடும். அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. என்ன பண்ணணும் அந்த குடும்பம்? பரிகாரங்கள் தான். இந்த இடத்துல மகா காளி கிட்ட வந்து அந்த பரிகாரம் பண்ணும் பொழுது என் கையால் அந்த கோழி எடுத்து இப்படி நிப்பம் பாருங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப துப்பு கீழே விழுந்துருவாங்க.
அந்த கோழி நான் அறக்க கூட மாட்டேன். அந்த பரிகார ஓமகுண்டத்தோட லாஸ்ட்ல அந்த பரிகாரம் முடியும் பொழுது ரத்த காவு கொடுப்போம். நம்ம அந்த காவு கொடுக்கும் பொழுது அந்த கோழி எடுத்து உச்சத்துல ஒரு அடிப்போம் பாருங்க, அப்பவே துப்பு துப்புன்னு விழுந்துருவாங்க. கோழியால அவங்களை அடிக்கணும். ஆமா, அந்த கோழி எடுத்து சுத்தி பண்ணானா அம்மாக்கு அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரயோகத்துக்கு முடிக்கும் பொழுது அந்த கோழி எடுத்து சுத்தும் பொழுது அது வந்து அந்த எரும மாட்டு தலை வச்சு பிரயோகம் பண்ணலாம், ஆட்டு தலை வச்சு பிரயோகம் பண்ணலாம். அப்போ ஒரு உயிரை காவு கொடுத்து பிரயோகம் பண்ணும் பொழுது நம்ம எடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட சேவன் இருந்தாலும் தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. அந்த பரிகாரத்துக்கு பேரு மகா காளி பிரயோகம். அதுதான் பத்ரகாளியோட பிரயோகமே, அதுதான் சண்டியோட பிரயோகமே. எப்படிப்பட்ட குட்டிச்சாத்தான ஏவி விட்டாலும் சரியாயிடும். குட்டிச்சாத்தான் இல்ல, உலகத்துல அத்தனை விதமான நெகட்டிவ் இதுவோ எப்பேற்பட்ட செய்வன மோகினி, பேய், பிசாசு, பில்லி, சூரியம், ஏவல், உலகத்துல என்னென்ன இருக்குது அத்தனையும் மண்ணோட மண்ணாக்கிடுவா இந்த அம்மா. ஏன்னா பத்ரகாளியோட ரூபம் அந்த மாதிரி. அவ மட்டும் கிடையாது, அவ முன்னாடி எத்தனையோ பூதங்களும், அவளுக்குன்னு பழைய தளபதிகளும், அவளுக்குன்னு பிசாசுகளும், அவளுக்குன்னு தனியா வந்து யட்சணிகளும் காவலா நிக்கிறது தான் காளி. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி துஷ்டம்லாம் அவளுக்கு ஒரு செகண்ட் தான், அவளுக்கு இப்படிதான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் முடிச்சுட்டு போயினே இருப்பா. பட் ஆனா உன் தலையில எழுதிருக்குமே நீ வர்றதுக்கு, நீ வந்து வரணுமே, நீ வந்து அந்த பூஜையில கலந்துக்கணுமே, நீ வந்து அந்த பிரயோகத்துல இருக்கணுமே, நீ வந்து அந்த சுடுகாட்டுல நிக்கணுமே. வர விடாதா? வர விடவே விடாது, கண்ணை மறைச்சிடும். அப்படியே அப்படி நீ வரணும்னு நினைச்சால் கூட நீ வர்றதுக்கு முன்னாடி நான் 3 நாள் உன்னை விரதம் இருக்க வச்சுதான் என்கிட்டே வர வைப்பேன். ஏன்னா அப்பதான் உனக்கு பாதுகாப்பு வலையம் என்னால போட முடியும். அப்பதான் உனக்கு வந்து உன்னை காப்பாத்துக்கும், குடும்பத்துல காப்பாத்துக்கும், இல்லைன்னா சாவு விழுந்துரும் பட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ மாந்திரிகம் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். கண்ணை மூடுறது எல்லாமே போயிடும். நம்ம வந்து நினைச்சு போப்பா நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்குது, நம்ம இதோட நம்மளுக்கு யாருமே இல்லை. அப்பதான் 100 எதிரிகள் முன்னாடி வந்து தோன்றுவான். அந்த 100 எதிரிகள் முன்னாடி தோன்றும் பொழுது அவன் டைரக்டா வந்து உங்ககிட்ட மோத மாட்டான். இந்த மாதிரி வேலையில உன்னை வந்து காலி பண்ண நினைப்பான். அப்போ பத்ரகாளியோட துணை இல்லாம ஒரு அணு கூட அசையாது. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், நீ வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும், உன் வாழ்க்கையில குழந்தை குட்டி பெற்றுக்கணும், உன் வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை வாழணும்னா நீ கண்டிப்பா காளியின் பலம் இல்லைன்னா உன்கிட்ட எதுவுமே நடக்காது. கொடுக்குற மாதிரி பட்டுன்னு யாராவது பிடிக்கின்னு போயினே இருப்பாங்க. ஆனா காளி அப்படி கிடையாது, அப்படி தலையை வெட்டிடுவா. யாரு எங்க இருந்து உனக்கு எதிரிங்கன்னு சொன்னா அப்படி சர்வநாசம் ஆக்கிடுவா. தலையை வெட்டி அவ எப்படி கபால மாலை கழுத்துல போட்டுங்களோ அந்த மாதிரி உனக்கு எதிரிகளை துண்டு துண்டா ஆக்கி போட்டுருவா. யோசிக்கவே மாட்டான் அந்த அம்மா. அதாவது காளியின் வழிபாடுல இன்னொரு முக்கியமான வழிபாடு என்னன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க. நீங்க இப்போ எனக்கு வந்து ஒரு எதிரி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த எதிரிக்கு என்னை அழிக்கணும், அந்த எதிரி என்னோட வளர்ச்சிக்கு எடுக்கணும், எனக்கு ஏதாவது பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு இடத்துல போய் மாந்திரிகம் பண்ணுவான். காளியின் சக்தி அப்படின்னா உன்னையும் வெட்டிடுவா, எனக்கு செய்வனை பண்றான் பாத்தியா அவனையும் சேர்த்து வெட்டுற சக்தி உலகத்துல மகா காளிக்கு மட்டும் தான் உண்டு. யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, மொத்தத்தையும் ஒரே ஷாட்ல எடுத்துருவான். ஒரே வெட்டுதான், வெட்டுல மொத்த பேருக்கு காலி ஆயிடுவாங்க. அதாவது மத்தவங்க செய்யற செய்வனையாலையும், மத்தவங்க செய்யற பிரச்சனையாலையும், மத்தவங்க செய்யற அந்த துரித சக்தியாலையும் மனிதர்கள் நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல அதுல வந்து மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா உயிர் போகாது. ஆனா தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க, தர்மத்தின் வழியில நிக்கிறவங்க, பக்தி நெறியில இருக்கிறவங்க, அம்பிகை பாதத்துல நிக்கிறவங்க, இவ திருப்பி அடிக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா காலி, மண்ணோட மண்ணாக்கி பிச்சு எரிஞ்சிருவா. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம், நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையில இருந்திருப்போம், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வரும் பொழுது நாசமா ஆகணும்னு நினைக்கும் பொழுது அப்ப காளி ஒருபோதுமே நம்ம வந்து தடுக்க மாட்டான். ஆனா அவங்க வரணுமே அம்மா கிட்ட வந்தாதானே அவ காப்பாற்ற முடியும். நம்ம எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்ன காப்பாத்தல சொல்லிட்டு எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மாத்திரையால சரியாயிடுமா, இல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு குளுக்கோஸ் ஏற்றி சரியாகணுமா, இல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு டாக்டர் தானே தீர்மானம் பண்ற. அதே நிலைதான் அம்பிகையுமே. உங்களோட என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ண சொல்லிட்டு என்னிடம் வந்தால் மட்டும்தான் நான் அதை பார்த்து சொல்லி உங்களுக்கு சரி பண்ண முடியும். கரெக்ட் தானே? நன்றி. GRT Jewelers. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc, Yoga apply now.